ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நான் பிரிஞ்சு செய்ய போகிறேங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி வந்து அரைச்சி நைஸாக அரைச்சி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நான் போட அளவு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு 100 கிராம் எண்ணெய். இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். இது எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் இது பாருங்கள், ஒரு 1/4 கிலோ வெங்காயங்க. இது ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம். அப்புறம் ஒரு 1/4 கிலோ தக்காளி, புதினா, கொத்தமல்லி கையளவு எடுத்துகிட்டு நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பாருங்கள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம். இது வீட்லேயே அரைச்சதுங்க. இது ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், பிரியாணி டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் வந்து 1. அப்புறம் சின்ன 10 ரூபா பாக்கெட் வந்து தயிர். நான் செய்கிற அளவு வந்து 3/4 கிலோங்க. இதுக்கு 3/4 கிலோ தான் அளவு. நான் குக்கரில் தான் செய்கிறேன். நீங்கள் உடச்சி கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இது வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த பட்டை, ஏலக்காய், லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். பிஸ்மில்லா போட்டுட்டு இந்த பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டுக்கலாம். பிஸ்மில்லா நல்லா பொன்னிறமாக வரணுங்க. வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் நல்லா. பாருங்க, வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இது பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வரட்டும் ப்ரௌன் கலரு. போதும், இந்த ப்ரௌன் கலர் வந்தது. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அடிச்சதுங்க. இது அரைச்சி போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். அப்படியே நல்லா இந்த பச்சை வாசனை போட்டுரும். நல்லா இது போயிடுச்சு. இப்போ வந்து இதில் தக்காளியும் கொத்தமல்லி, புதினானும் போடலாம். நல்லா இது மசஞ்சி வரட்டும். நான் அடிக்கடி சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதுங்க. நல்லா வதக்குனாதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். அது நாங்கள் எப்படி வதக்குறோமோ அப்படி தாங்க இருக்குது. அப்படியே பச்சையாக வதக்கி போட்டால் டேஸ்ட்டே அவ்வளோ இருக்காது. அது இந்த மாதிரி நல்லா வதக்கி போட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வரும். அதுவும் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகணும், அந்த ஸ்மெல்லு போகணும். அப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்குனா தான் கிரேவி பதமும் வரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது நல்லா இது வதக்குறதுக்கு இப்போ மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு. இது வந்து கரம் மசாலா. 10 பேர் வந்து தனியாத்தூள் போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேன். அது தனியாவோட ஸ்மெல்லு போய் நல்லா சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க. பிரியாணி மசாலா கூட தனியா இதுதான் இருக்கும். இதே தான் வந்து அரைச்சி கொடுப்பாங்க அவங்க. இதே தான் நாங்களும் போடுறோம். சேம் போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா வதக்கட்டும். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலரு. நாங்கள் வீட்டோட மசாலா போட்டாலே அது தனி டேஸ்ட். இல்லை, வெளியே இருந்துலாம் வாங்கி போட்டது வீட்டோட மசாலா தாங்க சூப்பராக இருக்கும். பாருங்க, 2 விசில் வந்துச்சு. பாருங்க, 2 விசில் வச்சே நல்லா வெந்துச்சு. இதுலேயே வந்து நாங்கள் இதுலேயே தண்ணி இருக்குங்க. நான் வந்து இந்த கிளாஸுக்கு 2 டம்ளர் அரிசி போட்டுருக்கிறேன். இதில் வந்து இது 1 டம்ளர் இருக்கும். இது வந்து இதில் 2 டம்ளர் நான் தண்ணி போடுறேன். இப்போ பாருங்க, தண்ணி போட்டுட்டு நல்லா இது வந்து கொதி வரட்டும். இந்த அரிசி எடுத்து நாங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி வந்து ஊற போட்டுட்டேன். நான் வந்து வீட்டில் செய்கிற அரிசி தாங்க போடுறேன். நீங்கள் பாசுமதியில் கூட செய்யலாம், வீட்டில் இருக்கிற அரிசியில் கூட செய்யலாம், உங்கள் இஷ்டம். இது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கொதி வரட்டும், அரிசி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்குதுங்க. இப்போது இந்த ஊற வச்ச தண்ணி அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி இந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். பாருங்க,
தண்ணியெல்லாம் போட்டாச்சு, உப்புலாம் கரெக்டாக இருக்குது பார்த்துட்டேன். இப்போ வந்து இது மூடி வச்சு 3வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. இது மூடி வச்சு நான் 3வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் எறா தொக்கு செய்யலாங்க. எறா தொக்குக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும் எண்ணெய். பாருங்க, ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி. இப்போ எண்ணெய் சூடாகிச்சு, இந்த வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கி வரணும். இது பாதி வந்து இருக்குது. இப்படியே வந்து நாங்கள் இந்த எறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து சின்ன எறா தாங்க, பெரிய எறா இல்லை, குட்டி குட்டி எறா தான். இதில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி எறாவில் தான். இது நல்லா கொஞ்சம் இது கவுச்சி வாசனை போகட்டும். நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகட்டும். இந்த கவுச்சியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வந்து சுண்டிச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இது நல்லா வதக்குறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன், அது போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மசஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மசஞ்சி வந்துச்சு. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாங்க. தொக்கு மாதிரி வந்துடும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மூடி வச்சுக்கலாம். ஸ்லோலியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். 3 விசில் வந்துச்சுங்க, இறக்கிட்டேன். பாருங்க, எல்லாம் ப்ரெஷரும் போயிடுச்சு. சூப்பரான பிரிஞ்சி ரெடி. பார்க்கறதுக்கு எப்படி கலராக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். ஏதோ தொக்கு கூட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது வந்து தண்ணி நல்லா இதாகட்டும். 10 நிமிஷம் அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். பாருங்கள், இப்படி நல்லா மசஞ்சி வெந்து சூப்பராக வந்திருக்குன்னு. இது கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா சுண்டி வரட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பிரிஞ்சி அப்புறம் எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிலேயே செஞ்ச பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. இது வந்து குட்டி குட்டி எறா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.